தியாகி என்.ஜி. ராமசாமி நினைவு மாவட்ட அளவிலான விளையாட்டுப் போட்டிகள் துவக்கம். தியாகி என்.ஜி. ராமசாமி நினைவு விளையாட்டுக் கழகத்தின் 30ஆம் ஆண்டு விழாவை முன்னிட்டு தியாகி என்.ஜி. ராமசாமி நினைவு சுழல் கோப்பை 2026 மாவட்ட அளவிலான விளையாட்டுப் போட்டிகள் பீளமேட்டில் உள்ள PSG சர்வஜன மேல்நிலைப்பள்ளி வளாகத்தில் தொடங்கியது. இந்த போட்டியின் துவக்க விழாவில் முக்கிய பிரமுகர்கள், கல்வி நிறுவனங்களின் தாளாளர்கள் மற்றும் விளையாட்டு ஆர்வலர்கள் பலர் கலந்து கொண்டனர். டி. கண்ணப்பன் வரவேற்புரையாற்றினார். பி. நாராயணசாமி தலைமை தாங்கினார். செந்தில்நாதன் முன்னிலை வகித்தார். விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக பாக்கியம் தனபால், ஸ்ரீவித்யா, ரஞ்சித்குமார், அகிலாண்டேஸ்வரி மற்றும் மாரியப்பன் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டனர். மாரியப்பன் சொக்கலிங்கம், ஜெயச்சந்திரன், குமரவேல் ஆகியோர் போட்டிகளை தொடங்கி வைத்தனர். கொக்கோ, கபடி, வாலிபால், பூப்பந்து, எரிப்பந்து ஆகிய போட்டிகளில் 74 பள்ளிகளைச் சேர்ந்த 2500க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பங்கேற்றனர். 3 நாட்கள் சிறப்பாக நடைபெறவுள்ள இப்போட்டிகளின் நிறைவு மற்றும் பரிசளிப்பு விழா நாளை மாலை நடைபெறவுள்ளது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை விளையாட்டுக் கழகத்தின் தலைவர் அமிர்தராஜ், செயலாளர் பத்மநாபன், இணைச் செயலாளர் விஜயகுமார், பொருளாளர் அசோக்குமார், ஒருங்கிணைப்பாளர் சிவசங்கர் ஆகியோர் செய்திருந்தனர். இதில் வெற்றி பெற்ற அணிகளுக்கு சுழற் கோப்பைகளும் பரிசுகளும் வழங்கப்பட உள்ளன. அனைவருக்கும் வணக்கம். தியாகி என்.ஜி. ராமசாமி நினைவு விளையாட்டுக் கழகத்தின் 30வது ஆண்டு மாவட்ட அளவிலான பள்ளி மாணவ மாணவிகளுக்கான விளையாட்டுப் போட்டிகள் கடந்த 31/7/2026 முதல் 2/8/2026 முதல் PSG சர்வஜன மேல்நிலைப் பள்ளியில் மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதில் சுமார் 74 பள்ளிகள் இந்த விளையாட்டுப் போட்டியில் கலந்து கொண்டன. கோகோ, கபடி, வாலிபால், பால் பேட்மிண்டன், த்ரோபால், பேஸ்கெட்பால் ஆகிய 6 போட்டிகள் நடைபெறுகின்றன. 14, 17, 19 ஆகிய வயது பிரிவில் மாணவ மாணவிகளுக்கு போட்டிகள் நடைபெறுகின்றன. இந்த போட்டியில் வெற்றி பெறும் அணிகளுக்கு சுழற் கோப்பைகளும் தனிநபர் பரிசுகளும் சிறந்த விளையாட்டு வீரர்களுக்கான விருதுகளும் வழங்கப்படுகின்றன. இந்த போட்டிக்கான ஏற்பாடுகள் அனைத்தும் தியாகி என்.ஜி. ராமசாமி நினைவு விளையாட்டுக் கழகத்தின் உறுப்பினர்கள் மேற்கொண்டு வருகிறார்கள். இதற்கான முழு ஒத்துழைப்பும் தியாகி என்.ஜி. ராமசாமி நினைவு மேல்நிலைப் பள்ளியின் முன்னாள் மாணவர்களுடைய நன்கொடையின் மூலம் இந்த கழகத்திற்கு வழங்கப்பட்டு அதற்கான போட்டிகள் நடைபெறுகின்றது. மேலும் இந்த 30வது ஆண்டு விளையாட்டுப் போட்டிகளை மிகவும் சீரும் சிறப்புமாக நடைபெற எங்களுக்கு மிகவும் உறுதுணையாக இருந்த நூற்றாண்டு கண்ட PSG கல்வி நிறுவனங்களின் மேலாண்மை இயக்குனர் திரு எல். கோபாலகிருஷ்ணன் ஐயா அவர்களுக்கும், PSG சர்வஜன மேல்நிலைப் பள்ளியின் செயலர் திரு நாராயணசாமி ஐயா அவர்களுக்கும், PSG சர்வஜன மேல்நிலைப் பள்ளி தலைமை ஆசிரியர் திரு மாரியப்பன் ஐயா அவர்களுக்கும், மேலும் PSG மேலாண்மை கல்வி இயக்குனர் முனைவர் திரு ஸ்ரீவித்யா மேடம் அவர்களுக்கும், PSG சர்வஜன மேல்நிலைப் பள்ளியின் உடற்கல்வித்துறை இயக்குனர் திரு ஜெயச்சந்திரன் அண்ணா அவர்களுக்கும், PSG பொறியியல் கல்லூரி உடற்கல்வித்துறை இயக்குனர் திரு சோமசுந்தர அண்ணா அவர்களுக்கும், PSG பாலிடெக்னிக் கல்லூரி இயக்குனர் திரு பாலமுரளி அண்ணா அவர்களுக்கும் எங்களுடைய நன்றி உரித்தாக்கிக் கொள்கிறோம். நன்றி. என்னோடய நேம் வி. சுப்பிரமணி. நான் கோகோ பிளேயர். நான் என்னோடய 1st to 5th ஸ்டாண்டர்ட் கலைமகள் மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் படித்தேன். 6th to 10th தியாகி என்.ஜி. ராமசாமி மெமோரியல் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் படித்தேன். என்னோடய ஹையர் செகண்டரி நான் PSG சர்வஜனால தான் நான் படித்து முடித்தேன். அதில் ஸ்போர்ட்ஸில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி SGFA விளாண்டனால எனக்கு PSGலேயும் KG காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்லேயும் ஃப்ரீ சீட் கொடுத்தாங்க. அதாவது PSGயில் UG படித்தேன், KG காலேஜில் PG படித்தேன். நான் இப்போ கொக்கோ ஃபஸ்ட்டு வேர்ல்டு கப் டெல்லியில் நடத்துனாங்க. ஃபஸ்ட்டு டைம் கொக்கோக்கு வேர்ல்டு கப் நடத்துனாங்க. அது டெல்லியில் நடந்துச்சு. January 13 to 19, 2025 நடந்துச்சு. தமிழ்நாட்டிலேருந்து ஒரே ஒரு பிளேயராக நான் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணி அதில் நம்ம இந்தியா கோல்டு மெடல் வின் பண்ணோம். அதே மாதிரி இப்போ அடுத்த காமன்வெல்த் கோகோ சாம்பியன்ஷிப் ஒன்று நடத்துகிறாங்க. வர நவம்பர் அதுக்கு டேட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதோட கேம்ப் குஜராத்தில் போன மாதம் அதுக்கு நடந்துச்சு. ஸோ அதுக்கும் நான் தமிழ்நாட்டிலேருந்து ஒரே பிளேயராக அதுக்கு செலக்ட் ஆகிருந்தேன். கொக்கோ இப்போ ஃபஸ்ட்டு எல்லா கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் தான் கொக்கோவில் இருந்துச்சு. ஆனால் இப்போ அப்படி கிடையாது. எல்லா ஸ்கூல்ஸ்லேயும் கொக்கோ நல்லாவே ப்ரொமோட் பண்ணி நல்லா விளாண்டுருக்காங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அல்டிமேட் கொக்கோ, அதேமாதிரி வேர்ல்டு கப் அதெல்லாம் நடத்துறதுனால நிறையா கொக்கோ டெவலப் ஆகிடுச்சு. அதே மாதிரி இன்னும் நிறையா டெவலப் ஆகணும் அப்படின்னா நம்ம
தமிழ்நாட்டில் வந்து நம்ம அதுக்கு ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் ஜாபு தரணும். கோகோக்கு வந்து தமிழ்நாடு வரைக்கும் ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் ஜாபு கிடையாது. ஸோ அதனால் தமிழ்நாட்டில் கோகோக்கு மட்டும் ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் வந்து ஜாப் வேணும்னு சொல்லி கேட்டுக்கிறேன். அதாவது யூனிஃபார்ம் ஜாப்ஸில் வந்து கிடைக்கிறோம். தேங்க்யூ.